Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டாய்கோமெட்ரிக்ல இருக்கிற புக்ல உள்ள சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? So first sum இதெல்லாம் வந்து only book exercises தான் அதுல இருக்கிறது. How many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? எவ்வளோ ஹைட்ரஜன் வந்து தேவை to produce 10 moles of ammonia? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது எவ்வளோ தேவை ஹைட்ரஜன் தேவை அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். N2 + 3H2 gives 2NH3. எப்பவுமே ஸ்டாய்கோமெட்ரியை பொறுத்தவரை பேலன்ஸ்டாக ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ டு ப்ரொடியூஸ் 2 moles ஆஃப் அமோனியா எவ்வளோ ஹைட்ரஜன் தேவை? 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் வந்து தேவை. ஓகே, அப்போ அதை எழுதிக்கோங்க. டு ப்ரொடியூஸ் 2 moles of ammonia, 3 moles of hydrogen are required. ஆனால் கொஸ்டினை பொறுத்தவரை எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 10 moles ஆஃப் அமோனியா. 2 moles கேட்கலாமே, 10 moles ஆஃப் அமோனியாக்கு எவ்வளோ? Therefore, to produce 10 moles of ammonia, என்ன பண்ணணும்? 3 moles of ammonia, sorry, 3 moles of hydrogen divided by 2 moles, 3 divided by 2 moles of ammonia into எது கண்டுபிடிக்கணுமோ அது மேல, அதாவது 10 moles of அமோனியாக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது இந்த சைட் மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த சைட் போட்டுருவீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 மோல் ஆஃப் அமோனியா, அதாவது 2 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஸோ 3, அதாவது இது வந்து டினாமினேட்டர்ல போடுவீங்க, அதை நியூமரேட்டர்ல போட்டுட்டு எதை நம்ம கண்டுபிடிக்கணும், கொஸ்டின்ல என்ன இருக்கோ அது வந்து 10 moles ஆஃப் அமோனியாவுக்கு கேட்டிருப்பாங்க, அது வந்து இந்த சைட் இன்டூக்கு இந்த சைட் போட்டுருவோம். இப்போ கேன்சல் பண்ணலாம். இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணிட்டு 5 3s are 15. அப்போ 15 moles of hydrogen are required. Okay, so இதுதான் வந்து first question. How many moles of hydrogen are required to produce 10 moles of ammonia? இப்போ ஹைட்ரஜனையும் அமோனியாவும் ரிலேட் பண்ற மாதிரி first equation எழுதணும். N2 + 3H2 gives 2NH3. ஓகே, அப்போ 2 moles of ammonia ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு 3 moles of hydrogen தேவைப்படுறது. அப்போ வந்து 10 moles of ammonia ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளோ? அப்போ கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், கிவன் ஈக்குவேஷன் வச்சு எழுதணும். 2க்கு 3னா 10க்கு எவ்வளோ? அப்போ 10 இங்க இந்த சைட் போட்டு எழுதணும், அவ்வளவுதான். சரி, ரெண்டாவது கொஸ்டின் போடும். Calculate the amount of water produced by the calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட், அதாவது அமௌண்ட்ன்றது கிராம். ஓகே, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்ட் பை த கம்பஷன், மீத்தேனை நான் கம்பஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ்ட் ஆகுது, அதான் வந்து கொஸ்டின். அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் வந்து CH4 + 2O2 gives combustion process undergo போகும்போது CO2 + 2H2O.
CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. இதான் given equation. இப்போ 1 mole of methane எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது? வாட்டரை 2 moles ப்ரொடியூஸ் பண்ணுது. 1 mole of methane produces 2 mole of water. நம்மளுக்கு இப்போ கேட்டிருக்கிறது மீத்தேனும் வாட்டர் மட்டும்தான் கொஸ்டின்ல. அப்போ மீத்தேனுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிங்க. கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4 into 1. ஸோ 12 plus 4, 16. ஸோ இந்த 4ன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹைட்ரஜன்ல இருக்கிறது, இந்த 1ன்றது அட்டாமிக் மாஸ். கார்பன்ல 1 தான் இருக்கு, அதனால 1 into 12, 12. அடுத்து வாட்டருக்கு பார்த்துருவோம். ஹைட்ரஜன்ல 2 இருக்கு, 2 into 1 அட்டாமிக் மாஸ். ஆக்சிஜன் 1 into 16. ஸோ 2 plus 16, that is 18. எப்பவுமே வந்து இது எழுதும் போது G mole -1, இதுவும் G mole -1. ஓகே, இப்போ 32 gram of methane, அதாவது கம்பஷன் ஆஃப் 32 gram of methane produces எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும்? 36, அதாவது வாட்டருக்கு இங்க வந்து எவ்வளவு இருக்கு? 18 grams இருக்கு. ஆனா இங்க 2 moles இருக்கா, அப்ப 18 into 2. 8 2s are 16, 2 1s are 2, 36. So 36 gram water divided by methane இங்க போடணும். ஏன்னா கொஸ்டின்ல மீத்தேன் தான் இருக்கு. அப்ப நான் மீத்தேன் இங்க இதை கேன்சல் பண்ணா கீழே தான் மீத்தேன் கண்டிப்பா இருக்கும். அது ஒரு ஹிண்டா வச்சுக்கோங்க. இப்ப மீத்தேன் வந்து எவ்வளவு இருக்கு? இங்கதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 16 gram. So 16 gram methane into எது கொஸ்டின்ல இருக்கு? 32 gram CH4. So இங்க 16 into 2. So எவ்வளவு வரும் அப்படின்னா 72 gram of water. அவ்வளவுதான். இதான் வந்து செகண்ட் கொஸ்டின் உங்க இதுல கொடுத்திருக்குது. Calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. So மீத்தேனையும் வாட்டரையும் ரிலேட் பண்ணி எழுதணும் ஈக்குவேஷன். CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. இதுல மீத்தேனும் இருக்கு, எனக்கு வாட்டரும் இருக்கு. ஓகே, இப்போ 1 mole of methane எனக்கு 2 mole of water கொடுக்குது. அப்ப எனக்கு வந்து 32 gram of methane வந்து எவ்வளவு கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும், அதாவது கம்பஷன் ப்ராசஸ்ல. ஸோ CH4க்கு வந்து நம்ம அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கலாம். கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4 into 1, that is equal to, இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட்டர் H2O. H2Oக்கு 2 into 1 plus 1 into 16. அதே மாதிரி 18 G mole -1. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த அமௌண்ட் தானே கேட்டிருக்காங்க, அதனாலதான் இங்க அட்டாமிக் மாஸ் தான் யூஸ் பண்ணி பண்றோம். கம்பஷன் ஆஃப் 32 gram of methane அப்ப எவ்வளோனா, வாட்டருக்கு வந்து 18, ஆனா இங்க 2 moles இருக்கிறதுனால 18 into 2, 36 டிவைடட் பை மீத்தேனோடது 16 into கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அது இந்த சைட் போட்டுருங்க, எது கண்டுபிடிக்கணும், into 32. ஓகே, மூணாவது கொஸ்டின் போலாம். மூணாவது கொஸ்டின் வந்து வால்யூம் கேட்டிருக்காங்க. How much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated under standard condition? ஓகே, இப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது? வால்யூம்னா இந்த லிட்டர்ஸ். ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது when 50 gram ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்றேன் அந்த டைம்ல. அப்போ CaCO3 நான் ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இங்க எனக்கு கார்பன் டை ஆக்சைடும் இருக்கு, கால்சியம் கார்பனேட்டும் இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் தான் அவங்க கம்பேர் பண்ணி கேட்காங்க. அப்போ எனக்கு 1 mole of calcium carbonate வந்து எவ்வளவு கொடுக்குது அப்படின்னா 1 mole of calcium carbonate produces 1 mole of carbon dioxide. Okay, so CaCO3 is equal to calciumக்கு எவ்வளோ 40 plus கார்பனுக்கு 12 plus ஆக்சிஜனுக்கு 3 into 16. So that is equal to 100 G mole -1. இப்போ
இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறது கொஸ்டின்ல எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல 1 mole of carbon dioxide occupies a volume of ஆல்ரெடி நேற்று வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா 1 மோல்னா என்னது அப்படியே தான் வரும். டிஃபால்ட்டா இருக்கிற வேல்யூ வந்து 22.7 லிட்டர்ஸ். ஸோ இதான் அதோடைய வேல்யூ, டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இப்போ வந்து இதுக்கு பார்ப்போம். அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஆன் ஹீட்டிங் ப்ரொடியூசஸ் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் கேட்டிருக்கனால வால்யூம்ல தான் நம்ம எழுதணும். 22.7 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை மேலே போட்டுட்டு டிவைடட் பை கால்சியம் கார்பனேட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சது 100 G மோல் மைனஸ் 1. ஏன் இது அப்படின்னா, ஏன்னா இங்கே எனக்கு வந்து கிராம்ல தான் இருக்கு கரெக்டா, 50 கிராம். அப்போ இங்க கீழே நீ கிராம்ல எழுதுனா போதும் நீங்க. அப்போ இங்க இன்டூ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 50 இங்க 2, that is equal to 11.35 liters. இதான் வால்யூம் ஆஃப் கால்சியம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதான் வந்து மூணாவது கொஸ்டின். ஹவு மச் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டட். இங்க வால்யூம் கேட்டிருக்காங்க, ஆனா கொஸ்டின்ல கொடுத்த கிவன் வந்து கிராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணா கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இது ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட் கிவ்ஸ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கால்சியம் கார்பனேட்டோட அட்டாமிக் மாஸ் எழுதணும். CaK 40 பிளஸ் கார்பன் 12 plus 3 into 16, that is G mole minus 1. At standard temperature and pressure ல இது வால்யூம்ல தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுனால அது 22.7 liters டிஃபால்ட் ஆன வேல்யூ. அப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ஸ்ல 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா, நீ எது கண்டுபிடிக்கணுமோ அதை மேல போடுவோம். எதை கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அது மேல போடுங்க. 22.7 liters divided by 100 into கொஸ்டின்ல கொடுத்துருக்குது into 50. ஸோ இது தேர்ட் கொஸ்டின். அடுத்து ஃபோர்த்துக்கு போகலாம். How much volume of chlorine is required to form 11.2 liters of HCl. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குளோரின் நம்ம கண்டுபிடிக்கிறதும் வால்யூம்ல தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கிவன் டேட்டாவும் வால்யூம்ல தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. இன்னொன்று டிஃபால்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 273 கெல்வின். ஸோ வந்து குளோரினும் இதுவும் ரிலேட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் H2 plus Cl2 gives 2HCl. So to produce 2 mole of HCl, 1 mole of chlorine gas is required. So 2 mole of HCl produce பண்ணா 1 mole of chlorine gas வந்து தேவைப்படுது. அப்போ to produce default value வந்து 22. எவ்வளோ 4னா இப்போ இதோட 2 மல்டிப்ளை பண்ணுங்க, ஏன்னா 2HCl. So to produce 44.8 liters HCl, 22.4 liters of chlorine gas is required. ஏன்னா இங்க வந்து 1 தான் இருக்கு.
போனதுல வந்து வெறும் 22.4 வந்து எதுக்கு கேட்டிருக்காங்களோ how much volume of இது அதுக்கு மட்டும் தான் சொல்லணும். மீதி இன்னொரு வந்து அட்டாமிக் மாஸ் தான் கண்டுபிடிச்சிங்க. ஏன்னா வால்யூம் மாஸ் ரிலேஷன்ஷிப். ஆனா இதுல ரெண்டுமே வால்யூம்னு கொடுத்துருக்கறனால நம்ம கண்டிப்பா வந்து 22.4 லிட்டர்ஸ் இந்த டிஃபால்ட் வேல்யூ தான் எடுக்கணும். இங்க வந்து 2ன்னு முன்னாடி இருக்கிறனால இன்டூ 2ஆல மல்டிப்ளை பண்றோம். பட் இங்க 1 இருக்கிறனால ஸோ 22.4 லிட்டர்ஸ் இஸ் ரெக்வயர்ட். அப்போ எதை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல போடணும். இப்போ 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் டிவைடட் பை கீழே வந்து இந்த இது 44.8 லிட்டர்ஸ் ஆஃப் HCl இன்டூ இந்த இது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே போட்டுருவீங்க. ஸோ எதை கண்டுபிடிக்கணுமோ அது மேலே டிவைடட் பை ஸோ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது குளோரின். குளோரினுக்கு எவ்வளவு 22.4 லிட்டர்ஸ் டிவைடட் பை ஒரு நிமிஷம் ஸோ 22.4 லிட்டர்ஸ் அதான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 44.8 லிட்டர்ஸ் இன்டூ என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே போட்டுருங்க. ஸோ இது எல்லாமே கேன்சல் பண்ணீங்கன்னா 5.6 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் ஆர் ரெக்வயர்ட். அவ்வளோதான். ஸோ இந்த லிட்டர்ஸ் இந்த யூனிட்ன்றது இம்பார்ட்டன்ட். இங்கே ரெண்டுமே நம்ம வால்யூம்ல இருக்கிறனால வால்யூம் ஆஃப் குளோரின் தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கதும் லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்கனால வால்யூம் ரிலேஷன்ஷிப். இப்போ டிஃபால்ட் வேல்யூ 22.4 ஆனால் இங்கே 2ன்னு இருக்கிறனால 44.8. ஸோ எழுதுறது எப்படி எழுதுனா எதை கண்டுபிடிக்கணுமோ குளோரின் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 22.4 டிவைடட் பை 44.8 இன்டூ கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் தான் கொஞ்சம் பெருசு. Calculate the percentage composition of the elements present in magnesium carbonate. So magnesium carbonate la present ஆயிருக்கிற elements ஓட percentage composition கேக்குறாங்க. How many kilogram of carbon dioxide can be obtained ஸோ வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் எலமெண்ட்ஸோட காம்போசிஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஹவு மெனி கிலோகிராம் ஆஃப் எவ்வளோ கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளால அப்டெயின் பண்ண முடியும் எப்போ பை ஹீட்டிங் 1 கிலோகிராம் ஆஃப் 90% பியோர் மெக்னீஷியம் கார்பனேட். இப்போ நான் மெக்னீஷியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணேன்னா ஹீட்டிங்க்கு இந்த சிம்பிள் போட்டுடணும். மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இதான் வந்து ஈக்குவேஷன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிருங்க. மோலார் மாஸ் ஆஃப் magnesium carbonate that is equal to 24 plus 12. மெக்னீஷியத்துக்கு 24, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 3 into 16. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா 84 G mole minus 1. ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ மெக்னீஷியம் கார்பனேட்ல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெக்னீஷியத்துக்கு கண்டுபிடிப்போம். 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் contain எவ்வளோ மெக்னீஷியம் இருக்கும் 24 contain 24 gram of magnesium. Therefore 100 gram magnesium carbonate contain எவ்வளோ அப்படின்னு எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்களோ நம்மளுக்கு எது கண்டுபிடிக்கணும், மெக்னீஷியம் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மெக்னீஷியத்தோட ஒவ்வொரு எலமெண்டோட பர்சன்டேஜ் காம்போசிஷன். இப்போ 24 டிவைடட் பை என்ன போடுவீங்க 84. ஏன்னா இங்கே 24க்கு 84, அப்போ அதை போட்டுருங்க. இன்டூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவுட் ஆஃப் 100 பர்சன்டேஜ்ன்றது 100க்கு தான். மெக்னீஷியம் கார்பனேட்ல இன்டூ 100. அப்போ 24 by 84 இன்டூ 100 எவ்வளோ கிடைக்கும்னா 28.57%. அதான் வந்து மெக்னீஷியமோட பர்சன்டேஜ். So magnesium carbonate gives magnesium oxide plus carbon dioxide
இதான் வந்து ஈக்குவேஷன். இதுல ஃபர்ஸ்ட் இதோடைய இதை கண்டுபிடிச்சிருங்க, மோலார் மாஸ் டோட்டலா கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு இதை ஜி மோல் -1 எழுதிடும். இப்போ மெக்னீஷியத்தோட இது மட்டும் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப 84 கிராம் ஆஃப் MgCO3 contain 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம். அப்ப தேர்ஃபோர் 100 கிராம் பெர்சன்டேஜ்னா 100. அப்ப 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியத்துக்கு எவ்வளவு? 24க்கு 84னா 24/84 இன்டூ 100 போட்டீங்கன்னா கிடைச்சிடும். அடுத்து ரெண்டாவது. அப்போ இதுல வந்து இந்த பெர்சன்டேஜ்ல லாஸ்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிருங்க. இப்ப மெக்னீசியம் கார்பனேட்ல கார்பன் அடுத்த எலிமெண்ட் சரியா? இப்போ 84 கிராம் தான் நம்ம டோட்டலா பார்த்தது கரெக்டா? அந்த மோலார் மாஸ்ல 84 கிராம் ஆஃப் MgCO3. இது ஸ்டெப் 2. 84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் contains 12 கிராம் ஆஃப் கார்பன். Okay, 84 gram of magnesium carbonate க்கு 12 gram of carbon. Therefore 100 gram of magnesium carbonate contain எவ்வளோ? அப்ப 12க்கு 84னா 100க்கு எவ்வளோ? 12 divided by 84 into நம்ம வந்து percentageனால into 100ன்னு போடுறோம். ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 14.29%. அடுத்து ஸ்டெப் 3. அடுத்த எலிமெண்ட் என்ன? ஆக்சிஜன். அதேதான் 84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் கண்டெய்ன்ஸ் எவ்வளோ கிராம் ஆஃப் ஆக்சிஜன்? ஆக்சிஜனை பொறுத்தவரை அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 16. இங்க 3 இருக்கு. அப்ப 6 3s are 18, 3 1s are 3, 4, 48. Contains 48 gram of oxygen. Okay, so அப்ப வந்து therefore 100 gram of magnesium carbonate contains 48 divided by 84 into 100. That is equal to எவ்வளோ வரும்? 57.14%. இதான் வந்து ஆக்சிஜன். இப்போ இது மெக்னீசியம் கார்பனேட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நான் பெர்சன்டேஜ் கம்போசிஷன் கண்டுபிடிச்சிட்டேன். மெக்னீசியத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு, கார்பன் கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சிஜன் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லனா, how many kilogram of carbon dioxide வந்து can be obtained by heating 1 kilogram of magnesium 90% pure. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் எப்பனா நான் வந்து 1 கிலோகிராம் ஆஃப் 90% பியூர் மெக்னீசியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது. அது வந்து ஸ்டெப் 5 அண்ட் ஸ்டெப் 4 நம்ம போவோம். ஸ்டெப் 4 பொறுத்தவரை 84 கிராம் ஆஃப் 100% பியூர் மெக்னீசியம் கார்பனேட் on heating gives கார்பன் டை ஆக்சைடோட டோட்டல் அட்டாமிக் மாஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. 12 plus 2 into 16. 12 plus 16 2s are 32. So 44. இப்போ வந்து 100% பியூர் மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு தான் நம்ம வந்து 84ன்னு டோட்டலா கண்டுபிடிச்சோம். ஆன் ஹீட்டிங் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது? 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90%, 1 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். அப்போ 1000 கிராம்ஸ் ஆஃப் 90% பியூர் மெக்னீசியம் கார்பனேட்டு எவ்வளோ? அதான் கொஸ்டின். கிவ்ஸ் அப்போ அதே மாதிரி தான் 44 கார்பன் டை ஆக்சைடு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 44 மேலே போட்டுருவீங்க. டிவைடட் பை 84 இன்டூ 90%. இன்னொன்னு இருக்கு பாருங்க இங்க, அதாவது 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை 84 இன்டூ 100%. அது இருக்கா? அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ல கண்டுபிடிக்க வேண்டியது 90% இன்டூ 1000 கிராம்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 471.43 ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து கிலோகிராமுக்கு மாத்தோம்னா 0.471 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். ஸோ 2 கொஸ்டினும் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணிட்டோம். எவ்வளோ பெர்சன்டேஜ் காம்போசிஷன். ரெண்டாவது கொஸ்டின் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் when 1 கிலோகிராம் ஆஃப் 90% பியூர் கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணும்போது. நம்ம கண்டுபிடிச்ச அட்டாமிக் மாஸ் வந்து 100% பியூர் இதுக்கு. ஓகேவா? 100% பியூர் மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு 84 கிராம். அது வந்து எவ்வளவு கொடுக்குது? 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இங்க போட்டிருக்கேன். அப்போ 1 கிலோகிராம்க்குனா 1000 கிராம்ஸ். 1000 கிராம்ஸ் ஆஃப் 90% பியூர் மெக்னீசியம் கார்பனேட் எவ்வளோ? அப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ, அதாவது எது வேணுமோ அதை மேல போடுவோம். கார்பன் டை ஆக்சைடு தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. அப்ப அதை நியூமரேட்டர்ல போடணும். தெரிஞ்ச வேல்யூஸை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. 44 டிவைடட் பை 84 இன்டூ 100
இன்டூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கொஸ்டின்ல கொடுத்துருக்குது இன்டூ 1000 இன்டூ 90% எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணினா கிடைச்சு. ஸோ இதோட வந்து ஸ்டாய்கோமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்து புக்ல உள்ளது முடியுது. அடுத்து இன்னொரு வீடியோல